சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃபைவர்ல என்ன கிக் கேட்டகரியில் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபைவர் செய்ய ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் விட்ட மிஸ்டேக்கால் ஒரு 3 அக்கௌண்ட் வந்து என்கிட்ட இப்போ இல்லை, சஸ்பெண்ட் ஆகிட்டுது. நான் இப்போ வந்து ஒரு 3 அக்கௌண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச ஃபைவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேட்டகரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணேன், அதில் இதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணது கிராஃபிக் டிசைனிங்கில் தான். ஸோ கிராஃபிக் டிசைன் வரும்போது நான் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், லோகோ டிசைன், ஃப்ளையர் டிசைன், பேக்ரவுண்ட் ரிமூவல் கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கிராஃபிக் டிசைனிங்கில். அதில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஃப்ளையர் டிசைனில் நிறைய ஓடர்ஸ் கிடைச்சிது. பட் இப்போ அந்த கேட்டகரி வந்து ஒர்க் ஆமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. ஒரு நியூ செல்லராக நீங்கள் ஃபைவரில் போயிட்டு கிராஃபிக் டிசைனிங்குள்ளே அது இந்த ஃப்ளையர் டிசைனில் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஓர்டர் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதோட நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வெப் டெவலப்மெண்ட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது ட்ரை பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகலை. அதனால் வந்து நான் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு டேட்டா இல்லை. நான் ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதுக்கு பிறகு நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ற ஒரு மெயினான கேட்டகரி நான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணது இதில் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஸோ நான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணது இந்த வீடியோ எடிட்டிங்கில் தான். அதுலேயுமே என்னென்ன கிக்ஸ் போட்டு நான் வந்து இது வரைக்கும் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன கிக்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ்கோ வீடியோ எடிட்டிங். கேஷ்கோ வீடியோ எடிட்டிங்னா ஜஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் ஓவருக்கு மேலே அதுக்கு ரிலேட்டான ஸ்டாக் ஃபுட்டேஜஸை போட்டு கேப்ஷன்ஸ் தேவையான கேப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி கொடுக்குறதா நாங்கள் வந்து கேஷ்கோ வீடியோ எடிட்டிங்னு சொல்லுவோம். இந்த கிக் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முதல் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல நல்லா ஒரு அனலைஸ் வந்து பண்ணி கேஷ்கோ வீடியோ எடிட்டிங்னா எனக்கு என்னென்ன அப்போ தான் தெரிய வருது. ஸோ அதை பற்றி நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இந்த கிக்கே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். பப்ளிஷ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த கிக் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. நிறைய ஓடர்ஸ் கிடைச்சி கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு, அதாவது கிக் பப்ளிஷ் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வந்து கிடைக்கிற ஓடர்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டே போக வலிக்கிட்டுது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வீடியோஸ் தான். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா அது ரன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஒரு நாளைக்கே வந்து 3-4 ஓடர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதில் அப்படி ஸ்டார்ட் ஆகி எனக்கு இப்போ அந்த கிக் நான் வச்சிருக்கிறேன். அதில் எனக்கு இப்போ மந்த்லி ஒரு ஓடர் 2 ஓடர் மாதிரி தான் கிடைச்சி கொண்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கிக் வந்து டம்ப் ஆகிட்டுது. அந்த கேட்டகரியே அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேட்டகரி இல்லாமல் ஆகிட்டுது. ஸோ இந்த கேட்டகரியாக ட்ரை பண்ண நினைக்கிறீங்களாண்டா நான் உங்களை ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு டிமாண்ட் இல்லாதால நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு எவர்கிரீனான கேட்டகரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஷார்ட் வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுக்குறது இல்லை, ஷார்ட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இந்த யூடியூப் சேனலில் போட்ட வீடியோஸில் நிறைய எனக்கு ஓர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி போட்ட எல்லாமே வந்து எனக்கு ஷார்ட் வீடியோஸில் கிடைச்சது தான். ஸோ ஷார்ட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கான ஷார்ட் வீடியோஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து செய்கிற ப்ரோசஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து டிக்டாக் மாதிரியான சோஷியல் மீடியாவில் போயிட்டு வீடியோஸை ஓட்டமாக்கி இல்லாமல் டவுன்லோட் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணுவேன். காப்பிரைட் எதுக்கெல்லாம் இருக்குது, எதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி. ஸோ காப்பிரைட் இருக்கிற வீடியோஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக அட்ஜஸ்ட் பண்ண, அதாவது சில மியூசிக்ஸுக்கு வீடியோஸுக்கு வந்திருந்தால் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணுவேன். இந்த காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன். அதுக்காக மினக்கெட் எடுக்கிறதுல ஒவ்வொரு ஆர்டர் வரும்போதும் அந்த கேட்டகரி வீடியோஸை வந்து நான் எடுத்து வச்சுக்கொள்வேன். ஸோ இப்படி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு பையர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி இந்த கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து 100 ஷார்ட்ஸோ 50 ஷார்ட்ஸோ தேவைன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஷார்ட்ஸை வந்து ஒன்று டிரைவில் அப்லோட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணி விட சொல்லுவாங்க. பப்ளிஷ் பண்ணலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ணி விட்டாலே போதும். 2 டைப்பில் ஏதாவது டைப்லாம் கேட்பாங்க, அதை நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்படி கொடுக்குறதால அந்த வாங்குற பையருக்கு பிரச்சனை ஆகுமே, அவர் யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காம போகலாம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த வாங்குற பையர்ஸ் எல்லாமே அவங்களோட தேவைக்காக வாங்குறது இல்லை. அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு இல்லாட்டி சின்ன பிராண்ட்ஸுக்கு வந்து செல் பண்ணுறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சின்ன பிஸ்னஸ் உண்டு. சின்ன சின்ன பிராண்ட்ஸ் இருக்குது தானே, க்ளோத்திங் பிராண்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பியூட்டி சம்மந்தமான பிராண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான சப்ஸ்கிரைப்ஸ் உள்ள யூடியூப் சேனலை காசு கொடுத்து வாங்குவாங்க. இதுக்கு தான் சில பேர் வந்து அந்த யூடியூப் சேனலை செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல் பண்ணுற ஆட்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் வந்து இல்லை எங்கேயுமே போய் சொல்ல போகிறது இல்லை. நான் கிக்ல மென்ஷன் பண்ணி தான் இருப்பேன். வேறு சோஷியல் மீடியா டவுன்லோட் பண்ணி காப்பிரைட் இல்லாத வீடியோஸ், ஓட்டமாக்கு இல்லாத வீடியோஸ் லம்பா தருவேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் விளங்கி கொண்டு அந்த பையர்ஸை எங்களை வந்து ஓடர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியும் நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் வந்து கொண்டே இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து ஃபைவரில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, ஒரு ஐடியா எல்லாம் இருக்கீங்களா, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த கேட்டகரிலாம் வேணாம், உங்களுக்கு ஸ்கில் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்கில் உள்ள கேட்டகரியில் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கிக்கை சூஸ் பண்ண தெரியலேண்டா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் வச்சு சொல்கிறேன்.
வீடியோ எடிட்டிங்ன்றது ஒரு பெரிய கேட்டகரி. இந்த கேட்டகரி நாங்கள் கொண்டு போய் அப்படியே ஒரு கிக்காக போட்டு அவங்களுக்கு வந்து ஓட்ட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் சரியான குறைவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதோட சர்ச் பண்ணுறாங்க வந்து வீடியோ எடிட்டிங் மட்டும் சர்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் சரியான குறைவு. ஸோ அவங்களுக்கு என்ன பர்பஸுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறாங்களோ அந்த பர்பஸை மென்ஷன் பண்ணி தான் கூடுதலாக தேடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு எங்களோட கேட்டகரியில் ஒரு கிக் ஒன்று பப்ளிஷ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு மெயின் கேட்டகரியை மட்டும் வச்சு பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோ எடிட்டிங் செய்கிறேன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் மட்டும் போடாமல் அதை நான் சின்ன சின்ன பார்ட்டாக உடைக்கலாம். வீடியோ எடிட்டிங் வரும்போது யூடியூப் வீடியோ எடிட்டிங் இருக்குது, வெட்டிங் வீடியோ எடிட்டிங் இருக்குது, கோஆபரேட்டான ஹெட் வீடியோ எடிட்டிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோ எடிட்டிங் இருக்குது. இதில் நான் எந்த சர்வீஸாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் ஒரு தனியாக ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து யூடியூப் வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணுறேன்னா இருந்தால் இதையுமே நான் வந்து இன்னும் சின்ன சின்ன கேட்டகரி ஆக்கலாம். யூடியூப் வீடியோ எடிட்டிங் வரும்போது கேஷ்கோ வீடியோ எடிட்டிங் இருக்கும், ஏஐ வீடியோ எடிட்டிங் இருக்கும், பிளாக் வீடியோ எடிட்டிங் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இதுலேயே நீங்கள் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணி போடலாம். இப்படி நாங்கள் போடுறதால எக்ஸாக்டாக எங்களோட சர்வீஸை தேர்ற ஒரு பையர் கண்ணில் போய் எங்களோட கிக் வந்து படும். அப்படி படுறதால அவங்களுக்கு ஓட்டு ப்ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நீங்கள் வந்து எப்பவுமே கிக் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பெரிய கேட்டகரி கிக்காக போடாமல் அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதில் நீங்கள் வந்து பெஸ்ட்டானோட சூஸ் பண்ணி போடுங்க. ஸோ அந்த பெஸ்ட்டானதை எப்படி சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து கம்பெடிஷன் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் ஒன்று செய்வோம். ஸோ இந்த அனாலிசிஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் இதுக்கான வீடியோஸ் ரெடி பண்ணி போடுவேன். ஓகே, நான் வந்து இந்த வீடியோ சொல்ல நினைச்ச விஷயம் இதான். ஸோ நான் இப்போ அதிகமாக ஏர்ன் பண்ணுறது இந்த ப்ரீ கிரியேட்டட் ஷார்ட் வீடியோஸில் தான். இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் இதில் தொடர்ந்து ஓட எடுத்துட்டீங்களா இருந்தால் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேலையே இருக்காது. ஜஸ்ட் ஒருத்தர் வந்து கேட்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸை அவங்களுக்கு அப்லோட் பண்ணி விட போகிறீங்க. ஒரு சின்ன வேலை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான ஒரு வேலை தான் இது. பட் இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் இருக்காமல் உங்களோட ஸ்கில் எதுவோ அதை வச்சு ட்ரை பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸ் நான் ரெடி பண்ணி போடுவேன். இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி.